வணக்கம். நான் உங்கள் தனுஜா. மீண்டும் எனது யூடியூப் காணொளி பார்க்க வந்து மிக்க அனைவரையும் வருக வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கின்றேன், ரொம்ப நலமா இருக்கிறேன். ஏதோ உளர போறேன். நல்லா இருக்கேன் மக்களே, நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஐ டோன்ட் நோ ரிப்பீட்டடான்னு தெரியல. இதனோட சுடிதார் நான் போன வருஷம் தச்சு சுடிதாரு. இன்னைக்கு புடவை கட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதால இன்னைக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ்லாம் இருக்கு எனக்கு. அதால டைமும் பத்தாது. அப்போ டக்குன்னு இருக்கிற சுடிதாரையும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். ஸோ அதால புடவை கட்டலபடியா தப்பா நினைக்காதீங்க. நிறைய பேர் என்னோட புடவையை பார்க்க நிறைய பேர் வருவீங்க. பட் கொஞ்ச நாள் டைம் தாங்க. நிறைய புது புடவை கட்டுறேன், ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரேன். பட் இன்னைக்கு கண்டென்ட்டை பண்ணிடுறேன். இதை ஏற்கனவே ஒரு தடவை பண்ணி அந்த வீடியோ சரி வராமல் வந்து இப்போ திருப்பி நான் பண்ணுறேன். கடவுளையும் இது நல்லபடியாக வந்து நான் அப்லோட் பண்ணணும். இப்படி தாங்க டைம் வேஸ்ட் ஆகும் சம்டைம்ஸ் வீடியோஸுக்கு. ஸோ என்ன விஷயம் பேச போறேன்னா வந்து இப்போ யூடியூப்பை திறந்தாலே வந்து திருநங்கை இஷ்யூ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. திருநங்கை இஷ்யூ தான் வந்து டாப்பிக்காக இருக்கு, ஹைலைட்டான ஒரு டாப்பிக்காக இருக்கு. அப்போ என்ன வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி என்னோட மோதிரம் நல்லா இருக்குன்னு பாருங்க. சாரி, இது வந்து ஒரு புலி மோதிரம். நைஸ், சாரி. இது ஒன்று தான் புதுசாக இருக்கு. இப்போ மற்றதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டது தான். இந்த மோதிரம் மட்டும் தான் புதுசு. ஸோ யூ லைக் இட்? கமெண்ட் பண்ணுங்க கீழே. புலி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. அப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க வந்து இவங்க ரெண்டு திருநங்கைக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்ப நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னாங்க அதை பத்தி பேசுங்கன்னு. நான் அந்த மாதிரி விஷயத்தை பேசாம அவாய்ட் பண்றதுக்கான காரணம், அதுக்கான ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னொரு பக்கம் நான் யோசிச்சேன், என்ன வந்து இந்த இஷ்யூவை பேச சொல்லி மக்கள் ஆசைப்படுறாங்கன்னா மக்கள் வந்து என்ன ஒரு திருநங்கையின் பிரதிநிதியா பாக்குறாங்கன்றத நான் உணர்றேன். அண்ட் மோரோவர் நான் ஒரு பிரதிநிதியா தான் இவ்வளவு வருஷமா இருக்கேன். அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ நான் இவ்வளவு திருநங்கைகளின் பிரதிநிதியா இருந்து நிறைய விஷயம் பேசுறபடியா மக்கள் என்னோட கருத்து என்னன்னு கேட்க ஆசைப்படுறீங்க. which is not wrong. சரிதான், உங்களுடைய ஏக்கம் வந்து சரிதான். அதற்கான பதிலையும் நான் இன்னைக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? சோ என்னுடைய பதில்கள்ல வந்து ஏதாவது தவறுகள் இருந்தாலோ இல்ல உங்க மனம் வந்து அதுல புண்பட்டாலோ நீங்க வந்து என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடைய கருத்து இதுவாக இருக்குது. என்னோட கருத்தை கேட்டீங்க, அப்ப என்னோட கருத்தை நான் சொல்ல போறேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து மூத்த திருநங்கைகளோட காணொலி நிறைய பேர் பாப்பீங்க. எல்லா உலகத்துல இருக்க எல்லா திருநங்கையுமே என்னோட வீடியோ பாக்குறீங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா யாருமே எனக்கு பிரைவேட்டா வந்து சொல்றதுமா உன் வீடியோ பாக்குறதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. மத்த எல்லாருமே பார்த்துட்டு ரகசியமா இருந்துடும். ஸோ உங்க எல்லாருக்கும் பாம்படுத்தி, பெரியவங்களுக்கெல்லாம் பாம்படுத்த என்னுடைய பாம்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய மூத்த திருநங்கைகளுக்கு என்னுடைய வணக்கங்களும் பாம்படுத்தியும். ஓகேயா? ஸோ என்ன விஷயம் பேசணும்? ஓகே, மக்கள் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இந்த பக்கம் மந்த்ரான்னு ஒரு அம்மா இருக்காங்க, மந்த்ரா அம்மான்னு வச்சுக்கோமே, மந்த்ரா அம்மா இருக்காங்க. இந்த பக்கம் ரஜினி அம்மா இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள இப்ப சண்டை வந்துருச்சு. இந்த சண்டை நடக்கும் பொழுது நிறைய விஷயம் யூடியூப்ல சொல்லப்படுது. இது வலைத்தளத்து சண்டையா இருக்கு. அப்ப இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாம் உண்மையா? இந்த சண்டை என்ன அப்படின்னு நீங்க எனக்கு கேட்க வரீங்க. ஏற்கனவே நான் வந்து ஜமாத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டுட்டேன், முக்கியம் இல்லையான்னு. அது எங்க மக்களாலையும் வரவேற்கப்பட்டது. நான் சரியா தான் பேசினேன்னு சொல்லி மூத்தவங்க எனக்கு பாராட்டுகள் தெரிவித்திருந்தாங்க. அந்த டைம் எனக்கு ஒரு பதில் கிடைச்சது, ஃபீட்பேக் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த தடவை நான் என்ன சொல்ல போறேன்னா வந்து ஜமாத்துன்னு ஒரு அமைப்பு இருக்கு சொல்லியாச்சு. திருநங்கைகள் அதுக்குள்ளதான் நாங்க இருக்கோம். அந்த அமைப்புக்குள்ள நாங்க போயிடுவோம். அந்த அமைப்போட கட்டமைப்புக்குள்ள நாங்க கட்டுப்பட்டு இருப்போம். நீங்க எப்படி யோசிக்கணும், தனியார் பள்ளிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. ஒரு அமைப்பு, அந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஊழல் நடக்கும், அந்த ஹாஸ்பிட்டல்ல தவறுகள் நடக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு தவறு நடந்துருச்சுன்னா நீங்க வெளியில போய் அப்பட்டமா சொல்ல மாட்டீங்க, எங்க ஆஸ்பத்திரியில வந்து இது நடக்குது, எங்க ஆஸ்பத்திரியில வந்து பிளட்டே இல்ல, ஆனா பேஷண்ட் வந்து படுத்து கிடக்குறாங்க, பிளட் இல்லைன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. ரைட்? அந்த ரகசியங்களை காக்கத்தான் பார்ப்பீங்க. எங்கேயுமே ஒரு அலுவலகம் இல்ல வந்து பல மனிதர்கள் கூடுற இடத்துல எதுவுமே வந்து இப்போ ஒரு கல்யாண வீட்டுல கூட ஒரு விஷயம் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மாப்பிள்ளைக்கு வர வேண்டிய மாலை லேட் ஆயிடுச்சுன்னா உடனே போய் நம்ம ஊர்லாம் சொல்ல மாட்டோம் மாப்பிள்ளையோட மாலை லேட் ஆயிடுச்சுன்னு. காதுங்காதும் வச்ச மாதிரி டப்புன்னு ஆர்டர் பண்ண மாலை என்னவோ அதை விட இன்னொரு மாலை அவசரமா வாங்கிட்டு வந்து போடுறதுலாம் இருக்குது. அப்படி நிறைய இருக்கு. சில வீடுகள்ல இறப்பு செய்தியை கூட சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் தாமதமா சொல்லுவாங்க. அப்படி சில சந்தர்ப்ப காரணமாக மக்கள்கள் ஒன்றாக குழுவாக கூடும்போது சில ரகசியங்கள் காத்தும் சில விஷயங்களும் பேசியும் வரக்கூடியது உண்டு. அது மாதிரி எங்க ஜமாத்திலையும் நிறைய தவறுகளும் இருக்குது, நிறைய நல்லதும் இருக்குது. நாங்க எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. ஓகேயா? இப்ப என்ன பிரச்சனைனா, சென்னையில வந்து இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமா, என் கேமரா அப்படி என்னோட வரட்டும், இந்த பக்கம் போயிடும், அப்பதான் என் ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும். சென்னையில வந்து இப்போ ஒரு சில ஆண்டுகளாக ஜமாத் ரொம்ப வருஷமா இருக்கு. சென்னையில வந்து நாயக் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. நாயக் சிஸ்டம் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு ஏரியாவுக்கு இல்ல ஒரு இடத்துக்குன்னு ஒரு தலைவி இருப்பாங்க. அந்த தலைவிக்கு கீழே ஒரு பரிவார் வருவோம். பெரும்பாலும் பெரிய வீடு சின்ன வீடுன்னு இருக்கும். மலேசியால வந்து சவுக்கன் குடும்பம்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு குடும்பம், இந்த பக்கம் சவுக்கன் குடும்பம்னு ஒண்ணு இருக்கும். அப்படி பிரிப்பாங்க. தமிழ்நாட்டுல பெரிய வீடு சின்ன வீடுன்னு சொல்லி அந்த ரெண்டு பரிவாரா பிரிப்பாங்க. அப்படி உண்டு.
அதுல வந்து 2 பக்கம் ஒரு தலைவி இருப்பாங்க. அந்த தலைவியின் கட்டுப்பாட்டு கீழே நிறைய திருநங்கை இருப்பாங்க. அந்த தலைவியை எதிர்த்து பேச மாட்டோம். அந்த தலைவியோட வார்த்தைகளுக்கு நாங்க கட்டுப்பட்டு போவோம். அந்த தலைவியை மதிச்சு நடப்போம். அவ்வளவுதான். சரியா? அது எப்படி ஒரு தலைவி உருவாகுறாங்க, என்ன ஆகுறாங்கன்றத நான் போய் பார்த்தது இல்லை. நான் எந்த இடத்துலயுமே ஒரு சட்டாய்க்கு எப்ப போனேன், 2017 கூவாகம் முடிச்சுட்டு விழுப்புரம்காரங்க அவங்க வந்து ஒரு வீட்டுல கிரகப்பிரவேசம் வச்சிருந்தாங்க. அப்ப பத்திரிக்கை வச்சாங்க. அப்ப மண்டபத்துல அவங்களோட இதுக்கு போயிட்டு பார்த்துட்டு மொய் வச்சுட்டு வந்தோம். நாங்க மலேசியால இருந்து ஒரு கூட்டம் வந்திருந்தாங்க. அவங்க கூட நானும் இருந்தேன். என்னோட குடும்பம் தான். அப்ப எங்க மூத்த பாட்டி வாணி பாட்டி வந்து போய் மொய் வச்சாங்க. அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மொய் காசு கொடுத்து ஒரு மொய்யை வச்சுட்டு வந்துட்டோம். நல்ல பிரியாணி போட்டாங்க விழுப்புரங்காரங்க. நல்ல பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே அந்த மிஸ்குவாக நடக்கிற மண்டபத்துல தான் இருந்துச்சு. நல்ல பிரியாணி, நல்ல ஒரு சாப்பாடு ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் மேல அடிச்சுக்கிட்டு சீர் வந்துச்சு. அப்ப நான் ஒரு 2 டான்ஸும் போட்டேன். சீர் வரும்போது அது மேல தசத்தை கேட்டோன்னு ஒரு ஆசை சந்தோஷத்துல ஆடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒண்ணுதான் நான் பார்த்த சட்டாய். மற்றபடி அங்க சட்டாய் எப்படி நடக்கும், ஏது நடக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் போனதும் கிடையாது. ஆனா எனக்கு ஆசை சட்டாய்க்கு போகணும். சட்டாயின்றது இந்த திருநங்கைகளோட ஒன்று கூட. எனக்கும் போக ஆசைதான். போய் நல்லா அழகா உடுத்திக்கிட்டு போய் பார்க்க ஆசைதான். ஒரு மேல அடிச்சா 2 டான்ஸ் போட ஆசைதான். ஸோ என்னைக்கா ஒரு நாள் எங்க மதுரை குடும்பத்துல ஏதாவது சட்டாய் நடந்தா போவேன். ஓகே, அதுக்கு எனக்கு காலங்கை கொடுக்கணும். எனக்கு பணிகள் முடிந்து வேலை லீவ் இருந்தா போவேன். அவ்வளவுதான். ஓகே மக்களே, ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அதாவது ஒரு சட்டாய் நடக்கும். அதுல வந்து எப்படி ஒரு திருநங்கை எப்படி ஒரு தலைவி ஆகிறாங்க அதெல்லாம் அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அது எங்களுடைய பெரியவங்க முடிவெடுக்கிற விஷயம். இப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி நாயக் சிஸ்டத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நாயக் இருக்காம இத்தனை நாயக் இருக்கிறாங்க சென்னையிலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க மந்திராமா. சோ அதன் மூலியமாக இங்க நிறைய சுரண்டல் நடக்குது, நிறைய தவறுகள் நடக்குதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் சென்னையில இல்ல மக்களே. சென்னையில இருந்தா நான் வந்து கண்ணார பார்த்து இதுதான் தவறுன்னு நான் சொல்ல முடியும். நான் சென்னையில இருக்கல. காதால கேட்டுட்டு நான் எதையும் சொல்ல முடியாது. உண்மையாவே யாராவது கஷ்டப்பட்டிருக்காங்களா பார்த்துட்டு சொன்னா. இன்னொன்னு வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். நான் ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் நீங்க வந்து நாளைக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு என்ன கேட்டீங்கன்னா நான் முக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாதி பேர் வந்து காது கிட்ட நம்ம சொல்றவங்க வந்து நாளைக்கு விஷயம் முத்தி போச்சுன்னு கூப்பிட்டா நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க. அதால நமக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம பேச முடியாது. ஆனா இருக்கலாம், தவறுகள் நடக்கலாம், அது எனக்கு தெரியாது. தவறை அனுபவித்தவர்கள், கொடுமையை அனுபவித்தவர்கள் அவர்கள் பேசணும். ஊடகம் இன்னைக்கு நிறைய இருக்கு. கையிலேயே ஊடகம் இருக்கு நமக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். தவறு நடக்குதுன்னா டக்குன்னு அவங்கவுங்க ஊடகத்திலேயே பேசலாம். தயவு செய்து அதை பண்ணுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அம்மா அதை பண்றாங்க, அவங்களுக்கு பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு தனிச்சு நின்று ஒரு பெண்மணியாக இருந்து வந்து அவங்க கருத்தை சொல்றாங்க. சில அவங்களோட காணொலியை நான் பார்த்தேன். சில கருத்துக்கள் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் அவங்க சொன்னது. குறிப்பாக ஒரு கருத்து சொன்னாங்க, ஒரு திருநங்கைகளுக்கு திருமணமே நடக்க போறது இல்ல. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் இந்த சடங்கு தான். நாங்க சிகிச்சை பண்ணா நடக்கிற சடங்கு. அதை கூட நிறைய தாய்மார்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வேதனையா தான் இருந்தது. நானும் அது மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பழைய குரு மாஜி குரு வந்து நானும் சர்ஜரி பண்ணி இருக்கும்போது எனக்கு எப்பவும் பண்ற அந்த ஒரு பணிவிட கூட எனக்கு செய்யல. ஒரு சுக்கு காப்பி என்னமோ போட்டு கொடுப்பாங்க, கருப்பட்டி காப்பி. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தானே. நாங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி ஏங்குவோம். அது பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்திருக்கும் போது இருக்கிற மாதிரி தான் நாங்களே ஏங்குவோம். அந்த களி கிண்டி கொடுக்கறது, நல்லெண்ணெய் ஊத்தி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது தருவாங்க, நம்ம ஏங்குவோம். நம்மளை வந்து அதெல்லாம் கண்டுக்காம நம்ம குரு நம்மளை நடத்தும் பொழுது அது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு நலங்கு வைக்கும் போது 4 குடும்பத்தினர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சு நலங்கு வைக்கும் போது எங்களுக்கு கழுத்துல என்னைக்கு தாலி ஏறும்னு எங்களுக்கு தெரியாது, ஏறுமான்னு கூட தெரியாது. அப்ப எங்க குரு கட்டுற தாலி, அவங்க எங்களுக்கு நித்திய சுமங்கலி தாலி கட்டும் போது அது ஒரு சந்தோஷமா, அதை வாங்கும் போது எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஒரு மெட்டி அப்படி போட்டுக்கிட்டு ஒரு கொலுசை போட்டுட்டு குங்குமத்தோட நாங்க நிக்கும் போது அந்த ஃபங்க்ஷன்ல அந்த சடங்குல நாங்க வயசுக்கு வந்ததையும் திருமணத்தையும் ஒரே நேரத்துல முடிக்கிற இனம் நாங்க மட்டும்தான். சோ அது ஒரு சின்ன சந்தோஷம் எங்களுக்கு. அந்த சந்தோஷத்தை ஆசைப்பட்டு தான் நாங்கெல்லாம் காத்திருப்போம். அந்த விஷயம் ரொம்பவே டச் பண்ணிச்சு அவங்க விஷயத்துல. இந்த பக்கம் வந்து ரஜினி அம்மா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். தூரத்துல இருந்து கேள்விப்பட்ட சொற்கள் தான் எனக்கு அவங்கள பத்தி. நான் கிட்ட கூட அவங்க நேரில் பார்க்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்க குடும்பத்தினர் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வீட்டுல இருக்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். என்னோட ரொம்ப நெருக்கமான அக்காலாம் அவங்க வீட்டுல தான் பிள்ளையா இருக்காங்க. அதெல்லாம் தெரியும். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். ஸோ அதால இவங்களை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த பக்கம் நான் ஒண்ணுமே பார்க்காம நான் வந்து இந்த கருத்தையும் சொல்ல முடியாது. சரியா, நிறைய சொல்லப்படுது. அதுல எது உண்மை போயின்னு நீங்க ஃபில்டர் பண்ணி நீங்களே எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வாங்கன்னு நான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது. அப்ப இவங்களுக்குள்ள இப்ப சண்டை நடக்குது. ஓகேயா மக்களே, இப்ப என்ன பேச சொல்றீங்க? இப்ப அதான் நான் கேட்க போறேன். என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுல இவங்க குற்றவாளின்னு சொல்ல ஆசைப்படுறீங்க. இது எப்படி இருக்குன்னா, உங்க அத்தையும் உங்க சித்தியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப
என் சித்தி ரொம்ப கெட்டவங்க எங்க அத்தை நல்லவங்கன்னு சொல்ல ஆசைப்படுறீங்களா, இல்ல எங்க அத்தை ரொம்ப நல்லவங்க எங்க சித்தி ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் வந்து திருநங்கைங்க, சரியா? இன்னைக்கு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு இவங்க 2 ஒற்றுமையா இருப்பாங்க. என் சித்தியை பத்தி என் அத்தையை பத்தி நான் தப்பா பேசிவிட்டு நாளைக்கு எப்படி போய் நான் அந்த மூஞ்சில முழிக்க முடியும்? புரியுதா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதால பெரியவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை அவங்க தீர்த்துக்கட்டும். ஓகேயா? இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வெளிச்சம்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காங்க மந்த்ராமா. எதுக்குன்னா வந்து இந்த திருநங்கைகள் இனத்துக்குள்ள போய் பாதிக்கப்பட்டு மீண்டு வர்ற திருநங்கைகளுக்கு அவங்க வந்து மறுவாழ்வு கொடுக்கணும். ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டுறேன். இந்த பக்கம் ரஜினி அம்மாவும் நிறைய விஷயம் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வீடியோஸ்ல வராங்க. அதன் மூலியமாவும் மக்கள் வந்து நிறைய புரிதலை பெற்றுக்கொள்றாங்க, மக்கள் வந்து அக்செப்டன்ஸை நோக்கி போறாங்க. ஸோ 2 பேருமே இது ஒரு விதத்துல அட்வொகசி தான் பண்றாங்க. நான் மக்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, இப்ப வந்து இந்த மாதிரி திருநங்கைகளால பாதிக்கப்படுற திருநங்கைகள், ஓகேயா, இந்த விஷயத்தை நீங்க காது கொடுத்து கேட்குறீங்க, இது இன்ட்ரெஸ்டிங். அப்ப இவ்வளவு நேரம் இந்த 10 நிமிஷம் நான் பேசினதுல நீங்க சுவாரஸ்யமா எதுக்கு காத்திருந்தீங்கன்னா, இப்ப யாரை கிழிக்க போறேன்னு நீங்க காத்துட்டு இருந்தீங்க. நான் உங்களை கேட்கிறேன், நான் யாரையும் இப்ப நான் கிழிக்கல, உங்களை தான் கிழிக்க போற மக்களே. அதான் நான் முதலே மன்னிப்பு கேட்டேன், அதை தப்பா சொன்ன மன்னிச்சுக்கங்கன்னு. இப்ப இவங்க சொல்றது ஓகே, இவங்க சொல்றது ஓகே. இந்த 2 பேரும் சொல்றதை வச்சு இப்ப நீங்க என்னத்தை கொண்டு வர போறீங்க எங்களுக்கு? இந்த இவ்வளவு வீடியோவும் பார்த்துட்டீங்க. எங்க வாழ்வு மறுவாழ்வுக்கு போறதுக்கும் எங்க வாழ்வு வந்து மறுமலர்ச்சி ஆகிறதுக்கும் ஏதாவது நீங்க செய்ய போறீங்களா? இன்புட் கொண்டு வர போறீங்களா? இதால எங்களுக்கு ஏதாவது மாற்றம் வரப்போதா? கிடையாது. உங்களுக்கு வெறும் சுவாரஸ்யம். இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது, இந்த இனத்துக்குள்ள இவ்வளவு இது கலகம் இருக்கு. நான் சொன்னேன்ல இதுங்கெல்லாம் ரொம்ப கெட்டதுங்கன்னு. இதுங்க மூஞ்சில தான் மேக்கப், உள்ளெல்லாம் திருட்டுத்தனம். இதை நீங்க வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அதுங்க மூஞ்சிய பார்த்தாலே சரியில்லைன்னு. நீ தான் அதுங்க நல்லதுன்னு சொன்ன அப்படின்னு புருஷன்கிட்ட பொண்டாட்டி சண்டை போறதுக்கும், பொண்டாட்டி கிட்ட புருஷன் சண்டை போறதுக்கும் தான் நீங்களை மாஞ்சு எங்க வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? இன்னைக்கு மந்த்ராமா என்ன சொல்றாங்க? திருநங்கைகள் சுரண்டப்படுறாங்க, திருநங்கைகள் ஏமாத்தப்படுறாங்க, திருநங்கைகள் கொடுமைக்கு ஆளாகிறாங்க. உண்மைதான், நாங்க எல்லா இடத்துலயுமே கொடுமைக்கு ஆளாகிறோம் தான், உண்மைதான். அவங்க சொல்றது உண்மைதான். நிறைய இடத்துல கொடுமைக்கு ஆளாகிருக்கும். நாங்க சொல்ல முடியாத விஷயங்களை எங்க கண்ணால பார்த்திருக்கோம், காதால கேட்டிருக்கோம், கடந்து வந்திருக்கோம். சில விஷயத்த புத்தகத்திலையும் எங்களால் எழுத முடியாது, சில விஷயத்த வாயாலையும் பேச முடியாது. அவ்வளோ விஷயத்த நாங்க பார்த்திருக்கோம், பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த நிமிஷம் அடுத்த நாள் என்ன பார்க்க போறோம்ன்றது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ பார்த்துட்டோம். நாங்க எங்க வயசுக்கு நாங்க பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டோம். அது ஒரு படமா கூட யாராலும் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு தைரியசாலி டைரக்டர்ஸ் கூட கிடையாது. எங்க வாழ்க்கையில இருக்க கதைகளும் நாங்க சொல்ல போற கதைகளையும் படமா எடுக்கிறது கூட இந்த டைரக்டர்ல முடியாது. அவ்வளோ விஷயத்த நாங்க பார்த்துட்டோம். ஓகேயா? இப்ப இதுல எங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்க போகுது? முதல்ல நாங்க எப்படி பிறந்தோம் அங்க இருந்து ஆரம்பிப்போம். நாங்க ஒரு தாயின் வயிற்றுல ஒரு குழந்தையா கருவானோம். ஏன் கருவானோம்? என்னுடைய தாயும் தந்தையும் சந்தோஷமா இருந்ததால, அவர்கள் பாலியல் உறவுல ஈடுபட்டதால் நாங்க உருவானோம். நாங்க உருவாகும் போது என் தாய்க்கு தெரியுமா நான் இந்த மாதிரி தான் பிறக்க போறேன், என் தந்தைக்கு தெரியுமா நாங்க இந்த உணர்வோட தான் பிறப்போம்னு தெரியாது. எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பிறந்துட்டோம். நல்லா தானே பிறந்தோம். எல்லாரும் எந்தெந்த குடும்பத்துல பிறந்தோம்னு எங்களுக்கு தெரியும். பிறந்தோம், நாங்க வளர்ந்தோம், எங்களுக்குள்ள பெண் தன்மை வந்தது. எங்களால ஆணா இருக்க பிடிக்கல, எங்களுக்கு ஆணாக எங்க உலகத்தை ஏமாத்திட்டு எங்களையும் ஏமாத்த பிடிக்கல. சாகலான்னு யோசிச்சோம். இல்ல இப்படியும் ஒரு இனம் இருக்குது, இப்படியும் வாழலான்னு எங்க மூத்த திறனை. அதான் நான் பாருங்க வீடியோ தொடங்கும் போது பாம்படுத்தி செஞ்ச பாத்தீங்களா? இந்த தோழர்கள் முற்போக்கு கொள்கைக்காரங்கள்லாம் வந்து என்ன திணிச்சு சண்டைக்கு வருவீங்க என்கிட்ட. நான் ஏன் பாம்படுத்தி செஞ்சேன்னா, இவர்கள் இருந்ததாலதான் இன்னைக்கு இந்த உடைய போட்டு நான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நான் மண்ணோட மண்ணா செத்து போயிருப்பேன். நான் உயிர் வாழ்றதுக்கு காரணம் அந்த வயசான கிழவிங்க தான். அதுக்கு தான் நான் வரும்போது பாம்படுத்தி செஞ்சுட்டு வந்தேன். புரியுதா? அப்ப அந்த கிழவிங்க இருக்காங்க, பம்பாய்க்கு போறாங்க, பம்பாய்க்கு போனா நீ இப்படிதான் வருவ அப்படின்னு எங்களை கிண்டல் அடிச்சபடியா, பம்பாய்க்கு போலாம், பம்பாய்க்கு போறாங்க, அப்ப இப்படி ஒரு இனம் இருக்கு, அப்ப என்னோட உணர்வு கொண்டவள் இருக்கா, அவ பெண்ணா மாதிரி இருக்கா, இந்தியால இருக்குதுங்க அலியன் பிறப்புகள், அந்த மாதிரி ஆயிடாதுன்னு இலங்கையில சொல்லும்போது இந்தியால இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்ப அவங்க இருந்தபடியாத்தான் நாங்களும் ஓகே இந்த வாழ்க்கை வேணும்னு நாங்க தேர்ந்தெடுத்து வந்தோம். இந்த வாழ்க்கையை நாங்க தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள திருட்டோ பாலியலோ எதுவுமே கிடையாது. நாங்க உண்டு எங்க வாழ்க்கை கொண்டு இருந்தோம். பள்ளிக்கூடத்துக்கு போனோம், படிச்சோம். பள்ளிக்கூடத்துல நீங்க எங்களை படிக்க விட்டீங்களா? முதல்ல கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தி இந்த முடிவை நாங்க எடுக்கிறதுக்கே நீங்க தான் காரணம். 9 மாதிரி பண்ற, பொட்டை மாதிரி பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்றன்னு சொல்லி எங்க வாழ்க்கையில நாங்க எவ்வளவு அசிங்கப்பட்டோன்றத சொல்லி மாளாது அவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க.
அப்ப நாங்க முடிவெடுத்தோம், இப்படியே வாழ முடியாது, எத்தனை நாளைக்கு தான் போறோம் வர்றவன் இதுவன் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. நாங்க இந்த முடிவெடுக்கிறோம் பெண்ணா மாறுறதுக்கு. சரின்னு பெண்ணா மாறுறதுக்கு முடிவெடுக்கும் போது எங்களை வீட்டோட வாழ நீங்க விடல. அதாவது பையனாவும் நீங்க எங்களை வாழவில்லை, கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துனீங்க. சரி பொண்ணா வாழலான்னு முடிவெடுக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, வீட்டுல போய் எங்க அம்மா அப்பாட்ட சொல்லி இதை வீட்டை விட்டு துரத்துங்க, இத்த ஏன் வீட்டை வச்சிருக்கீங்கன்னு எங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு எங்களை அனுப்புறாங்க. சில வீடுகள்ல இப்ப என்னோட வீட்டோடய தான், அந்த வீட்டோட இருந்தாலும் ராஜ வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. துன்பமும் எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு தான் நாங்க வாழ்ந்தோம். ஓகேயா, இப்ப நாங்க சமாளிச்சுக்கிட்டு சலிச்சுக்கிட்டு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனவங்களும் இருக்கா, வீட்டுல இருந்தவங்களும் இருக்காளுங்க. இப்ப இருந்து நாங்க பெண்ணா மாறுறோம். வாழ விட்டீங்களா? அக்கம் பக்கத்துல வந்து அது அங்க போகுது, அது இங்க வருது, அது இப்படி பண்ணுது, அது இப்படி பண்ணுது, இதை ஏன் நீங்க வச்சிருக்கீங்க, இது ஏன் இப்படி பண்ணுது, அதெல்லாம் போக குடும்பத்தினர் வந்து அப்படி திரும்பாத, இப்படி வெட்டாத, இப்படி முடிய சிலுப்பாத, இப்படி தோடு போடாத, உன்னால கையசைக்காம பேச முடியாதான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி எங்களுக்கு மன நிம்மதி இல்லாம ஆக்கி விட்டுட்டீங்க. அப்ப எங்களுக்கு உங்களோட இருக்க பிடிக்கல. எனக்கும் சொல்றேன், நாங்க துனியாதாரர்னு சொல்லுவோம், உங்களை மாதிரி பொதுமக்களை துனியாதாரர் நாங்க சொல்லுவோம். எனக்கும் துனியாதாரரோட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இருக்க பிடிக்கல. புரியுதா? இந்த துனியாதாரர்களோட கான்செப்ட், அவங்க கொள்கைகள், அவங்களோட வாழ்க்கையை எப்படி அவங்க வச்சிருக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா டார்ச்சர் எங்களுக்கு. அப்ப நாங்க என்ன பண்றோம், அம்மா அப்பாவும் வேணாம், குடும்பமும் வேணாம், இந்த துனியாதாரரும் வேணாம், உங்க உலகமும் வேணான்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம், கிடுகிடுன்னு ஓடி போய் எங்க ஆளுங்களை தேடி போறோம். எங்க ஆளுங்களை தேடி போகும்போது அவங்க வந்து சும்மாலாம் இருக்கல, அவங்க ஒரு அமைப்போட இருக்காங்க. அவங்க சாதாரணமா உட்காரல. எங்க ஆளுங்க இப்ப வாடிமா, உனக்கு இதான் குரு, உனக்கு இதான் இது, உனக்கு இவங்க தான் பாட்டி, உனக்கு இவங்க தான். அப்ப நாங்க ஒரு பெரிய அமைப்பு வச்சு ஒரு சூப்பரா நெட்வொர்க் பண்ணி வச்சிருக்கோம். தவறு நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல, எனக்கும் தவறு நடந்திருக்கு. இன்னைக்கு மந்த்ரா அம்மா பேசுறத நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டேன். ஓகே, அந்த கதைக்கு அப்புறமா வரேன், இங்க வருவோம். சோ தவறு நடக்குதுதான் எங்க சிஸ்டத்துல, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா இந்த சிஸ்டத்துக்குள்ள போகும்போது எங்களுக்கு ஒரு உறவு கிடைக்குது, ஒரு பாசம் கிடைக்குது. அந்த உறவுக்குள்ள நாங்க ஓடி போயிருக்கோம். அங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். முதல்ல எங்களுக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி தான், மன அப்பா இவனுங்களோட தொந்தரவுல தப்பிச்சிட்டோம். இந்த ஆம்பளை பொம்பளை உலகத்துல இருக்கிற இந்த தொந்தரவு விட்டு எங்களுக்கு உங்களோட வாழ பிடிக்காது இல்ல, நீங்க வாழ விட மாட்டீங்க. கிண்டல் நக்கல் அவமானம், ஒரு பெண்ணுக்கு ஈஸியா கிடைக்கிற விஷயம் எங்களுக்கு கிடைக்காது. ஆனா அந்த பொண்ணு வந்து எங்களை ஒரு மாதிரி நக்கல் பார்வை பாப்பா, உன்னாலேயே இது பண்ண முடியலன்னு. எங்களுக்கு தெரியும் நாங்க படுற கஷ்டம். ஒரு ஆணுக்கு ஈஸியா கிடைக்கிறது எங்களுக்கு கிடைக்காது. அந்த ஆண் எங்களை பார்த்து நக்கலா பார்ப்பான், நீ பாரு இப்படி போயிட்டேன்னு. எங்களுக்கு தெரியும் நாங்க படுற கஷ்டம். ஓகே, அப்ப இந்த பக்கம் நாங்க வந்துட்டோம். ஓகே, இப்ப இந்த விஷயத்துக்கு வரேன். இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் என் வாழ்வில் நடந்ததை நான் பேசியிருந்தேன். பேசும்போது கோயம்புத்தூர்ல இருக்க திருநங்கைகள்கிட்ட போய் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜெயந்தி போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து தனுஜா சொல்றாங்க குருமார்களுக்கு பணம் கொடுக்கணும், குருமார்கள் வந்து கொடுமை பண்ண உண்மையான்னு கேட்டதுக்கு, அப்போ அந்த திருநங்கை கோயம்புத்தூர்ல ஒரு திருநங்கை என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்க பெத்த தாய் தந்தையருக்கு நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி தான் எங்களுக்கு எங்க பிள்ளைங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நியாயமான பதில். நான் எந்த குருக்கும் பணம் சும்மா கொடுத்ததில்ல. என் குருமார்களுக்கு நான் பாசத்துல கொடுப்பேன், எங்க அம்மான்னு சொல்லி பாசத்துல கொடுப்பேன். எங்க அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். அது என்னுடைய பாசத்தால வர்றது, பியார்ல வர்றது. மற்றபடி யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. என் மேல அன்பு தான் வச்சிருப்பாங்க. அந்த அன்புக்கு அவங்க கொடுக்குற பியாருக்கு நான் திருப்பி பியார் காட்டிடுவேன். ஓகே, சோ இந்த அன்பு தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த கொடுமையை நான் இதுக்கப்புறம் அனுபவிக்க போறதும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சொல்லும் போது அவங்க அப்படி ஒரு பதில் கொடுக்கும்போது அது வந்து ஒரு இஷ்யூவா போகும்போது நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உன்னை பத்தி பேசியிருக்காங்க போது நான் ஏன் அதுக்கு திருப்பி நான் பேசலைன்னா, அது அங்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் அவர்கள் சொன்ன பதில். அப்ப அவர்களுக்கே அந்த விஷயம் இஷ்யூவா இல்லாத போது நான் எதுக்கு கத்திட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். யாராவது ஒரு திருநங்கை என்னைக்கா ஒரு நாள் வந்து கத்தட்டும், அவளோட உரிமைக்காக குரல் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். இந்த பக்கம் இப்ப ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அப்ப நான் அதுக்குள்ள போய் அலையா விருந்தாளியா வடக்கொண்டை போட்டுட்டு போய் அந்த கல்யாணத்துல நான் நிக்க முடியாது, ஏன்னா எனக்கு பத்திரிக்கை வரல. அப்ப நான் போக முடியாது அந்த இஷ்யூக்குள்ள. இந்த இஷ்யூக்குள்ள போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்னோட கடமைக்கு எனக்கு நடந்தா நான் சொல்லி முடிச்சிட்டேன். அப்ப இதுதான் அன்று நடந்தது. எனக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும், நான் தக் லைஃப்னு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 போட்டேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, எனக்கு நடந்த கொடுமையை தான் நான் பேசியிருந்தேனே தவிர ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கு நடந்ததை வந்து பேச போனா அது பேசிக்கிட்டே ஒரு லென்த்தா போகும். அப்படி பேசலாம், சரியா? அது அவர்களுக்கு நடந்த கஷ்டத்தை அவர்கள் தான் சொல்லணும், சரியா மக்களே? ஓகே, இப்ப இந்த மாதிரி நாங்க திருநங்கை சமுதாயத்துக்கு வந்துட்டோம். இந்த திருநங்கை சமுதாயத்துல நான் சொன்ன மாதிரி கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, எல்லா குழுக்கள்லயும் தான். இப்ப ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும்
நர்ஸுகளுக்கும் பிரச்சனை நடக்கும், வேலை செய்யறவங்களுக்கும் பிரச்சனை நடக்கும். ஸ்கூல்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க டீச்சர்ஸ் அல்லோலப்படுவாங்க, பாடுபடுவாங்க. பிளாக் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல, ரொம்ப ஃபேமஸ், எனக்கு ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர் கூட வச்சுக்கலாம் அவரை. ஆமா, நான் ரொம்ப நல்லவர் தான் அவரு. அவரோட யூடியூப் சேனல் பார்ப்பேன். அவரோட ஸ்கூல் மாஸ்டர். அப்ப அவர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல மாஸ்டர்ஸ் படுற துன்பம், அவங்க படுற அல்லோலையும் அவர் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டு வச்சிருக்காரு. அந்த மாதிரி எல்லா அமைப்புகள்லயுமே பார்லிமெண்ட்டுக்கு போனீங்கன்னா கூட அங்க இருக்கிற அரசியல்வாதியும் அவங்க அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க கட்சியில இருக்க ஊழல்களை எடுத்து சொன்னாங்கன்னா அது இன்னும் லிஸ்டுக்கு மேல லிஸ்டா போகும். அப்படி எல்லா அமைப்புலயும் இருக்கிற மாதிரி எங்க அமைப்புலயும் தவறுகள் இருக்கு. அப்ப சில நேரம் எங்க அமைப்புல இருக்கிற தவறும் எங்களுக்கு பிடிக்காம போகும். சம்டைம்ஸ் எனக்கே கூட தான் கஷ்டமா இருக்கு. இப்ப நான் கூட தான் ஒரு இஷ்யூ எடுத்து பேசினேன். இங்க சுவிட்சர்லாந்துல வந்து திருநங்கைகள் பாலியல் தொழில் செஞ்சிருக்காங்க, தமிழ் திருநங்கைகள். அதுல வந்து நிறைய அராஜகம் பண்ணிட்டாங்க. தமிழ் கடைகள், தமிழ் கடை வீதிகள் எல்லாம் போய் பாலியல் தொழில் செஞ்சு அது இஷ்யூ ஆகி துனியாதாரர்கள் தான் எனக்கு போன் பண்ணி என்ன தனுஜா திருநங்கை எல்லாம் வந்து இப்படி அராஜகம் பண்றாங்கன்னு சொன்னதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் டிக்டாக்ல, இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு அந்த பாலியல் தொழில் செய்யற ஒரு திருநங்கை என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு என்ன ஹியூமிலியேட் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தி என்கிட்ட திட்டு வாங்கிட்டு கடைசி இன்னைக்கு அட்ரஸே இல்லாம எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஆளை இப்ப காணோம். டிக்டாக்ல என்ன பாக்குற எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அப்ப சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக போராடும் போது நமக்கு நடக்கிற ஹியூமிலியேஷனை பார்க்கும்போது எனக்கும் தான் தோணும், என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இந்த கூட்டமே எனக்கு வேணாம், நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நான் படிச்ச படிப்பு என்ன, என்னோட பேக்ரவுண்ட் என்ன, என்னோட குடும்பம் இது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எரிச்சல் வரத்தான் செய்யும். நானும் ஒரு சராசரி மனுஷி தான், நான் எங்க போய்கிட்டு இருக்கேன், நான் போய் இறங்கி நின்று சண்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வேணாம் அந்த கூட்டம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் காதல்னு ஒருத்தனை தேடி வச்சிருந்தோம்னா சரி காதல் சுவாரஸ்யமா இருக்கும் எங்களுக்கு. எங்க வாழ்க்கையில இந்த பந்து மாதிரி நாங்க அடிச்சு போறதும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அதுக்கு தான் இந்த ஸ்டோரி. இந்த பக்கம் குடும்பத்துல இருந்து ஓடி வந்து இங்க இருந்து அடிச்சு அங்க போனோம்னா காதல்கிட்ட போனோம்னா அது சுவாரஸ்யமா தான் இருக்கும். எங்களுக்கு காதலுக்கு பஞ்சமே இல்லைங்க. அது வருஷம் வருஷம் சுகமான காதல்கள் வரும். இப்பெல்லாம் எனக்கு 30க்கு கீழே தான் வருது. எல்லாம் சின்ன சின்ன பையனுங்க தான் எனக்கு காதலிக்கிறானுங்க. அப்ப வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு. ஓகே, அது வைக்க பொட்டு கட்ட கட்ட தாலி தான் எங்க வாழ்க்கையோட வசனம். அப்ப காதல் வருதா, சரி அவனை காதலிச்சிட்டோம், அவனும் நல்லவனா தான் இருப்பான், பெரும்பாலும் ஆரம்பத்துல நல்லவனா இருப்பான். எங்களுக்கும் நல்ல சுவாரஸ்யமா காதல் போகும். சரி கல்யாணம்னு நாங்க முடிவெடுப்போம். கல்யாணம் நாங்க முடிவெடுக்கும் போதுதான் அவங்க அம்மாட்ட போய் ஏதாவது போட்டு கொடுப்பீங்க, அவன்கிட்ட போய் ஏதாவது பிரைன் வாஷ் பண்ணுவீங்க, உனக்கு பொம்பளையே கிடைக்கலையாப்பா, இதாப்பா கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு அக்ரிநிலையில பேசி அவன் மைண்டையும் கெடுத்து அவனையும் விட்டு பிரிச்சிருவீங்க. அப்ப காதலை விட்டு பிரியும் போது குடும்பத்துல போய் அழுதா குடும்பம் வந்து இதுக்கு தான் சொன்னா ஆம்பளையாவே இருந்து ஒரு பொம்பளையே கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஒரு பிள்ளை கொண்டுவாங்க. அப்ப ஆத்திரம் வரும், குடும்பத்தோட பேசலாமா, இதுங்கெல்லாம் ஒரு குடும்பமான்னு சொல்லிட்டு திருநங்கைக்கு தான் போன் பண்ணுவோம். அப்போ திருநங்கை ஐயா சாமி என்னடி தங்கம், நீ வந்து அலங்காரம் பண்ணிட்டு தேரு முன்னாடி நடந்தேன்னா அந்த தேரை பாக்குறதா என் மவளை பாக்குறதா இந்த ஊரே அண்ணாந்து பாக்கணும் எங்க குருக்காரி சொல்லுவா. புரியுதா? எங்க அத்தைக்காரி சொல்லுவா, நீ ஒரு புடவைய ப்ளீச் பிடிச்சு கட்டிக்கிட்டு அந்த முடி அப்படி ஒரு சிலுப்பிட்டு நடந்து வந்தேன்னா அந்த தெருவே ஒன்னு அண்ணாந்து பாக்குண்டி, அப்படி ஒரு அழகின்னுவாங்க. இப்ப எனக்கு வர்ற வசனங்கள் நான் சொல்றேன், பொது வசனத்தை சொன்னேன். இப்ப எனக்கு வர்ற வசனங்கள், தனுஜா நீ வந்து ஒரு கருத்து சொன்னேன்னா அந்த ஊர் உலகம் பட்டி தொட்டியெல்லாம் வாய பொழந்துக்கிட்டு ஆமா அந்த பொண்ணு சொல்றதுதான் சரின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு பவர் உள்ள என் புள்ள, நீ இப்படி போய் ஆம்பளைக்காக உடைஞ்சு போய் இருக்கலாமான்னு சொல்லும் போது திருப்பி இந்த குடும்பத்துக்கு தான் எங்களுக்கு போக தோணும். ஏன்னா எனக்கு குடும்பம் சொந்த பந்தம் இருக்கிறது இவங்க தான். புரியுதா? எங்களுக்கு யாருமே இல்லை. அப்ப இவங்களை தான் நாங்க தேடி போவோம். இவங்க தான் எங்களுக்கு உலகமா இருக்காங்க. எங்க இன்பத்திலையும் எங்க துன்பத்திலையும் எங்களோட கஷ்டத்திலையும் எல்லாத்திலையும் இவங்க தான் இருக்காங்க. அப்ப எங்களுக்கு வேற வழி இல்லை. அப்ப எங்களுக்கு வழி அமைச்சு கொடுக்கறது யாரு கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் இப்ப என்ன பண்ணணும், எங்களை ரோட்ல பார்க்கும்போது கேள்வி கேட்காதீங்க. ஒரு கடைக்கு நாங்க வரும்போது அண்ணாந்து பார்க்காதீங்க. எங்களை நார்மலா இருக்க விடுங்க. ஓகே, நாங்க நார்மலா இருக்க ஆசைப்படுறோம். எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். ஒரு சின்ன பிள்ளை பெண் தன்மையோட ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா விடுங்க, அது நெளியட்டும், அது ஒளையட்டும், அது கொலையட்டும், அது சிரிக்கட்டும். சிம்ரன் மாதிரி நாங்களாம் சிம்ரன் மாதிரி பண்ணோம். இப்பெல்லாம் நயன்தாரா மாதிரி பண்ணட்டும். வேற யார் இருக்கா எனக்கு மறந்து போச்சு இந்த காலத்து நடிகை, அவளை மாதிரி இப்படி முடிய சிலுப்பட்டும், அப்படி பண்ணட்டும். நாங்களாம் இப்ப அந்த காலத்துல அப்படித்தான் சிம்ரனை பார்த்துட்டு, அந்த காலத்துல இந்த போஸ்ட் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். இல்லாத முடிய சிலுப்போம் நாங்க கடந்து. விடுங்க, இருந்துட்டு போதா கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அந்த படிப்பை கெடுத்து ரோட்ல விட்டு. எந்த திருநங்கைக்கு இங்க ஆசை இந்த முந்தானி எப்படி கீழே போட்டு நிக்கணும்னு கிடையாது. எதுக்கு கீழே போடுறாளுங்க, எதுக்கு பாலியல் தொழில இறங்குறாளுங்க, எல்லாம் வரம் வாங்கிட்டு வந்தாங்களா இந்த தொழில தான் நாங்க பண்ணுவோம்னு இல்ல. தள்ளப்பட்டாச்சு. தள்ளப்பட்டோன்னு இது வேற வழி இல்லாம அதுக்குள்ள போயாச்சு.
கல்வியில எதுவும் இல்லை, என்ன பண்றது? எத்தனை பேருக்கு ஆசை? எங்களுக்கெல்லாம் ஆசை நினைக்கலாம், எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம் அது. ஆனா வேற வழி இல்லாம வாழ்வாதாரத்துக்கு திருநங்கை வந்து இப்படின்றாங்க. அது காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அது ஓவராய் கடைசி அராஜகம் பண்ற அளவுக்கு போகுது. ஆமா, உண்மைதான், கவலைக்குரிய விஷயம். தமிழகத்து திருநங்கைகளே, தமிழகத்து மூத்த திருநங்கை கொஞ்சம் இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. துனியாதாரர்களை வந்து டிராபிக் சிக்னல்லையும் கோவில்லையும் பஸ் ஸ்டாண்ட்லயும் பறிச்சது போக இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வெக்கேஷன் வர்ற திருநங்கிட்ட கூட அப்படி ஆயிடுச்சு. நானும் திருநங்கை தாமான்னு சொன்னா நான் சொல்லுவேன், என்கிட்ட போன் பண்ணி சொல்லுவாங்க, தனுஜா இங்க வந்து ரொம்ப அராஜகம் தனுஜா, காசு பிடுங்குறாங்க. நான் சொல்லுங்க நீங்க திருநங்கை, நீங்க ஏன் பொம்பளை மாதிரி நடிச்சீங்க? ஏன்னா நிறைய திருநங்கை வெளிநாட்டுல இருந்து வரும்போது பொண்ணு மாதிரி நடிக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் பொம்பளை மாதிரி நடிச்சீங்க? திருப்பி அடிங்க, கையை அடிச்சுமா, நானும் உங்கால் தாமான்னு சொல்லுங்கம்மா, அதுங்க பாம்படிச்சு செஞ்சுட்டு அப்படியே போயிருங்கன்னு சொன்னேன். அப்ப 2 மூத்த திருநங்கை மலேசியால ரொம்ப பெரிய மூத்த திருநங்கை 2 பேர், ஓகேயா? அந்த 2 பேருக்கும் அவங்க வந்து நானும் உங்கால் தாமான்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நீ கோத்தின்றது எனக்கு தெரியும், நீ குடுறி காசு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் தப்பு தானே? ஒரு திருநங்கிட்ட இன்னொரு திருநங்கை காசு வாங்கலாம். அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு ஜமாத் இல்லாதபடியா வேற யாருக்கும் அந்த நியூஸ் போகல. தமிழ்நாட்டு ஜமாத்துல இருந்தா கண்டிப்பா பெரியவங்களுக்கு சொல்லி நம்ம அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. எனக்கே ரொம்ப லேட்டா தான், அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டு தான் அந்த கதையை சொன்னாங்க. 2 பேருமே பெரியவங்க, ஒருத்தவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து மலேசியால இருக்கிற. 2 பேருமே மலேசிய திருநங்கை தான். 2 பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இது தப்பு தானே? அது தப்பு தான். அப்ப இந்த அளவுக்கு நம்ம போய் நிக்கிறோம். ஆனா மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி ஆனதுக்கு காரணம், இவர்களுக்கு இப்படி நீங்க ஒதுக்குனதுக்கு காரணம் பொதுமக்கள் தான். இன்னைக்கு பாருங்க, என்ன இந்த அரசாங்கம் வந்து எல்லா உரிமையும் கொடுத்து வச்சிருக்கு. எல்லா கதவையும் திறக்காட்டியும் அட்லீஸ்ட் ஒரு கல்வி படிக்கிறதுக்கு என்ன விடுது, என்னோட பேரை மாத்துறதுக்கு விடுது, நான் பொம்பளை மாதிரி நடிச்சுட்டு வாழ்றதுக்கு அது விட்டு வச்சிருக்கு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஏமாத்திக்கிட்டு ஒரு பொண்ணு மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்ற அளவுக்காவது இந்த அரசாங்கம் எனக்கு உரிமையை கொடுத்தபடியா தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த அரசாங்கம் எனக்கு கொடுக்காட்டி நான் என்ன பண்றது? நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நான் பட்டிருக்கேன். நான் 2015 வந்து பேர் மாத்த முடியாம 14 பேர் மாத்த முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பட்டேன்னு எனக்கு தெரியும். அப்ப 2014 பேரை மாத்திட்டேன். 2010 இருந்து பேர் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த 4 வருஷ போராட்டம் புத்தகத்துல எழுதியிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த டைம் நான் வந்து ஒரு வேலை தேட எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இதே நாட்டுல. அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காட்டி, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காட்டி, இன்னைக்கு இப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்க திருநங்கை தனுஜா கூட அன்னைக்கு எந்த விடுதியில உட்கார்ந்துருந்தேன்னு யோசிச்சு பார்க்க முடியாது. புரியுதா? அப்ப கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எல்லாருக்கும் சரிசமமா கிடைக்கணும். ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்குமே எல்லா உரிமையும் கிடைத்தால் மட்டும்தான் நீங்க ஆசைப்படுற அமைதியான ஒரு அழகான சூழல்ல மனிதர்கள் வாழ முடியும். அதை நீங்க அமைச்சு கொடுக்கலையே. என் கழுத்துல திருமாங்கலியும் இல்ல, நான் தோல் சாயறதுக்கு என்னோட தாயும் இல்ல, என்னை தொட்டு தழுவிய நைட் என்னோட இரவுல என்னோட தொட்டு தழுவி என்னோட உடலை அனுபவிச்ச காதலனும் கணவனும் இல்லை. இந்த உடலை உருவாக்குன என் தாய் தந்தையும் எனக்கு தோல் சாயறதுக்கு இல்ல. அவங்க உருவாக்கி கொடுத்த உடலை நேற்றிரவு வரைக்கும் அனுபவிச்சு சுவைத்த அந்த கணவனும் இல்லை. அப்ப நான் எங்க போய் சாய்வேன்? இந்த பக்கம் சாயம் இல்ல, இந்த பக்கம் சாயம் இல்ல. அப்ப என்னை தொட்டு தழுவி அணைச்சு, நான் அறுத்து போட்ட உறுப்புல வந்து மஞ்சளை தேய்ச்சு என்னை அரவணைச்சு, அதுல ஏதோ அவ சுயநலம் வச்சிருந்தாலுமே கூட என்னை அரவணைச்சா பாருங்க, அவதான் எனக்கு கடவுளா தெரியும். அதுதான் அவளுங்களுக்கு எல்லாம் பாம்படுத்தி செஞ்சுட்டு பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, ஏனோ இவ்வளவு துன்பத்திலையும் ஏதோ ஒரு விதத்துல போயிட்டு இருக்கு. பெரியவங்களுக்கு நான் வந்து ஒரு கருத்தும் சொல்ல முடியாது. ஆனா என் மனசுல பட்டது சொல்றேன், நம்மெல்லாம் அடிச்சுக்கிட்டா வேடிக்கை இந்த பொதுமக்கள் துனியாதாரர் பார்த்து சந்தோஷப்படத்தான் இருக்காங்களே தவிர இதால நமக்கு எந்த மாற்றம் வரப்போறது இல்லை. நமக்குள்ள என்ன நடந்தாலும் துனியாக்கு கொண்டாட்டம் தான். அதால பெரியவங்க ஏதோ என்னோட கருத்துல ஏதாவது ஒரு நியாயம் இருந்ததுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பிரச்சனை இதோட முடிச்சிட்டு நமக்குள்ளேயே பேசி தீர்த்துட்டு நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும், அது துனியாக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் படுற கஷ்டமும், இந்த துணியை போட்டுக்கிட்டு ரோட்ல நடக்கும்போது சொந்தக்காரன் பந்தக்காரன் நம்மளை பண்ற விஷயமும், நமக்கு கொடுத்த காயமும் நமக்கு தான் தெரியும். துனியாக்கு தெரியுமா? தெரியாது. நமக்குள்ள ஆறாம கிடக்கிற காயமும் நமக்கு மட்டும்தான் தெரியும். துனியாக்கு அது இந்த ஜென்மத்திலேயே அவங்க உணர போறதில்லை, எந்த ஜென்மத்திலேயே அவங்க உணர போறதில்லை. இவ்வளவு தூரம் எந்திரிச்சு வந்துட்டோம். இன்னைக்கு விழுந்து கிடந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு இன்னைக்கு திருநங்கைன்னா ஆஹா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே உழைச்சாங்க. இந்த பக்கம் ரஜினியமா உழைச்சாங்க, இந்த பக்கம் மந்திரமா உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் நிறைய கருத்து முன் வைக்கிறாங்க. இன்னைக்கு துனியாவே அண்ணாந்து என்னடா கல்வி தடுத்தோம், அதை தடுத்தோம், இதை தடுத்தோம், அவங்களோட தமிழை பாரு, அவங்க கருத்தை முன் வைக்கிற நேர்த்திய பாருன்னு பாக்குற அளவுக்கு இன்னைக்கு
எல்லாருமே தூக்கி நிறுத்தி வச்சிருக்கோம். அதை நமக்குள்ளேயே சண்டையை போட்டு அந்த திருநங்கை அப்படின்ற அந்த கம்பீரத்தை அதுங்களா அப்படின்னு மாத்திரக்கூடாதுன்றது என்னுடைய சின்ன கருத்தா இருக்கு. ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்குவோம், கோழிக்கறிக்கு ஒண்ணு கூடிக்குவோம். ஏன்னா நம்மெல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டிய இனம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாம்படுத்தி.